ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி உடச்ச அரிசி நான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நம்ம பச்சை அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயோ இல்லை இயந்திரத்துலேயோ போட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். எப்போதுமே உப்புமா செய்யும்போது நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இல்லை கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்புலாம் பொரிஞ்சதும் இதில் ஒரு பெலாரி வெங்காயம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வாசனை வருது. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா நான் வதக்கிட்டேன். உப்புமாவுக்கு தண்ணி பதம் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இது எந்த அரிசியாக இருந்தாலும் இதே அளவு தான் உங்களுக்கு தண்ணி அளவாக இருக்கும். இந்த மாதிரி உடச்ச அரிசியில் உப்புமா செய்யும்போது 1 கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி அரிசி உப்புமா செய்யும்போது தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியை தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து அரிசி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மல் வாட்டர் சேர்க்கும்போது அரிசியோட வதக்கின அரிசியோட சூடு குறைஞ்சிரும். அதனால் அரிசி வேக டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது தான் அரிசி சீக்கிரமாகவும் வேகும், நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், உப்புமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எப்போதுமே ரவா உப்புமா செஞ்சு போர் அடிக்காமல் இந்த மாதிரி அரிசி உப்புமா செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.